ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 3 ஆரம்பத்திலேயே ரஷ்யாவோட சீக்ரெட் டீம் நம்ம வேர்ல்டுக்கும் அப்சைட் டவுனுக்கும் இடையில ஒரு கேட்வேயை ஓபன் பண்ண ஒரு சூப்பரான பவர்ஃபுல் வெப்பனை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம மைக்குக்கும் லெவனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பட் நம்ம ஹாப்பருக்கு ஒரு அப்பாவா அந்த டீனேஜ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம சூப்பர் ஹீரோஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹாக்கின்ஸ்ல புதுசா ஓபன் பண்ணிருக்கிற ஸ்டார்போர்ட் மால்ல மீட் பண்றாங்க. அங்க நம்ம ஸ்டீவ் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல வேலை பாக்குறாரு. அவர் கூடயே ராபின் ஒரு பொண்ணும் வேலை பாக்குறாங்க. திடீர்னு ஹாக்கிங் சிட்டி ஃபுல்லா பவர் கட் ஆகிரும். ஏதோ பூமிக்கடியில சந்தேகத்திற்கிடமான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால அங்க இருக்கிற மேக்னெட்ஸ் எல்லாமே செயலிழந்து போயிடும். நம்ம மேக்ஸோட அண்ணா பில்லி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வேலை பாக்குறான். இங்க ஹாப்பருக்கு லெவனுக்கும் மைக்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிடிக்காம அதை எப்படியாவது கட் பண்ணி விடணும்னு ஜாய்ஸ் கிட்ட போய் ஐடியா கேக்குறாரு. அதுக்கு ஜாய்ஸ் அந்த பசங்களுக்கு புரியுற மாதிரி பொறுமையா அன்போட எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. பட் நம்ம ஹாப்பருக்கு நேச்சுரலா அப்படி பேச வராது. ஜானதனும் நான்சியும் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. டஸ்டின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அவன் புதுசா கண்டுபிடிச்ச ஹைடெக் ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை வச்சு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் சுசி கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். பட் அது கனெக்ட் ஆகாது. அதனால அவனை யாருமே நம்ப மாட்டாங்க. அதே நேரத்துல எதிர்பாராத விதமா அவனோட ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ல ரஷ்யன் சில பேர் சீக்ரெட் கோட் பேசிட்டு இருக்கதா அவன் ரெக்கார்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹாப்பர் அவர் வளர்ப்பு மகளான லெவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு அவளை விட்டு விலகி போயிடணும்னு மைக் கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு கத்திருவாரு. இங்க ஒரு நாள் நைட்டு பில்லி கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனை ஏதோ ஒண்ணு தாக்கி ஒரு ஸ்டீல் மில்குள்ள இழுத்துட்டு போய் அங்க ஒரு மைண்ட் பிளேயர் அவன் உடம்புக்குள்ள போய் அவனை ஆட்டி படைக்குது. மைக் ஹாப்பருக்கு பயந்து அவனோட பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு லெவன் கிட்ட போய் சொல்லி அவளை பார்க்க வீட்டுக்கு வர மாட்டான். பட் லெவன் மைக் பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுவா. இதனால ஹாப்பருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ அதை என்ஜாய் பண்றதுக்காக ஜாய்ஸ் கூட டேட்டிங் போலான்னு ஜாய்ஸ் வேலை பார்க்கிற கடைக்கு போவாரு. அப்ப அந்த கடையில இருக்கிற மேக்னெட் எல்லாமே மறுபடியும் செயலிழந்து கீழே விழுந்துடும். ஜானதனும் நான்சியும் ஜேர்னலிஸ்டா மாறி புதுசா எலிகள் எல்லாமே ஃபர்டிலைசர் சாப்பிட்டு இருக்குன்ற நியூஸ் கேட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்புறாங்க. மேக்ஸ் 11th வெளி உலகத்தை காட்டுறதுக்காக மாலுக்கு கூட்டிட்டு போய் டீனேஜ் கேர்ள்ஸ் எப்படி எல்லாம் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பா. பில்லி இப்பெல்லாம் அப்நார்மலா நடக்க ஸ்டார்ட் பண்றான். அவன் மேல வெயில் பட்டாலே உடம்பெல்லாம் தீக்காயம் பட்ட மாதிரி ஆகிறது. லூகஸோட தங்கச்சி எரிகா டெய்லி ஸ்டீவ் ராபினும் இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்து அங்க ஃப்ரீயா ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. ஜானதனும் நான்சியும் ஒரு வீட்ல வினோதமா எலி நடந்துக்கிறத கேள்விப்பட்டு அங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. ஹாப்பருக்கு அந்த நாட்டு மேயர் போடுற ரூல்ஸ் கொஞ்சம் கூட பிடிக்காது. இங்க ஜாய்ஸ்க்கு மேக்னெட் எல்லாம் கீழே விழுறத பார்த்து சந்தேகப்பட்டு அவங்க பையனோட சயின்ஸ் டீச்சர் மிஸ்டர் கிளார்க்க மீட் பண்ண போறாங்க. எதிர்பாராத விதமா மைக்கும் லெவனும் மால்ல சந்திக்கிறாங்க. மைக் லெவன் கிட்ட அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு போய் சொன்னது தெரிய வருது. அதனால லெவனுக்கும் மைக்குக்கும் சண்டை வந்து மைக்கு லெவன் மேல கோவப்பட்டுட்டு போயிடுறா. பில்லி அவன் கூட ஸ்விம்மிங் பூல்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி அந்த ஸ்டீல் மில்க்கு கூட்டிட்டு போவான். அப்போ அந்த பொண்ணுகளையும் மைண்ட் போயிடும். அதுக்கப்புறம் லெவன் தற்செயலா அவ பவரை யூஸ் பண்ணி பில்லி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துருவா. பில்லி கிட்னாப் பண்ண பொண்ணு யாருன்னு லெவனும் மேக்ஸும் கண்டுபிடிக்க கிளம்பிடுவாங்க. ஜாய்ஸ் ஹாப்பர் கிட்ட மேக்னெட் எல்லாமே செயலிழந்ததை சொல்லி அந்த பழைய ரிசர்ச் லேப் உள்ள போய் இன்னும் ஏதாச்சும் அங்க இல்லீகலா அப்சைட் டவுன் ரிசர்ச் பண்றாங்களான்னு பாக்க போறாங்க. பட் அங்க லேப் உள்ள போன உடனே ஒரு மர்மமான ஆள் வந்து ஹாப்பரை அடிச்சு கொண்டு போயிடுவான். டஸ்டின் ஸ்டீவ் ராபினும் சேர்ந்து ரஷ்யன் சீக்ரெட் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க நான்சி எலிய பத்தி ஒரு வீட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல இருக்கிற லேடியும் எலி மாதிரியே ஃபர்டிலைசர் எல்லாத்தையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. லெவனும் மேக்ஸும் பில்லிய சந்தேகப்பட்டு அவனை ஃபாலோ பண்றாங்க. அப்ப பில்லியும் அவன் கிட்னாப் பண்ண பொண்ணும் அவளோட வீட்ல அவளோட அம்மா அப்பா கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கத பாக்குறாங்க. அங்க எந்த ஒரு விசித்திரமான நிகழ்வும் நடக்கலன்றத லெவனுக்கும் மேக்ஸுக்கும் புரிய வைக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவளோட பேரண்ட்ஸ் அந்த ஸ்டீல் மில்க்கு அழைச்சிட்டு போய் ஒரு வினோதமான உயிரினத்துக்கு இரையாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பில்லிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அவனுக்கு கொஞ்ச நாளா ஹீட்னா ரொம்ப அலர்ஜின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ராபினும் ரஷ்யனோட சீக்ரெட் ரூம்குள்ள போறதுக்கு எரிக்காவை ஏர்டக்ட் மூலமா உள்ள அனுப்புறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அது ஒரு லிப்ட்னும் அந்த லிப்ட் வழியா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ரஷ்யா ஒரு பெரிய சீக்ரெட்
சீக்ரெட்டான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க நம்ம ஹாப்பர் அந்த நாட்டோட மேயர் ஒரு பெரிய ஊழல்வாதின்னு அவர் என்னென்ன ஊழல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. இங்க லெவனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் பில்லிய ஸ்டீம் பாத் ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற மைண்ட் பிளேயர் வெளியே வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. லெவன் அவன் கூட சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இங்க டஸ்டினும் அவன் கேங்கும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ரஷ்யாவோட சீக்ரெட் ரிசர்ச் சென்டருக்கு போயிடுறாங்க. அதே சமயத்துல ஹாப்பரும் ஜாய்ஸும் பழைய ரிசர்ச் லேப்ல ஒரு ரஷ்யா சயின்டிஸ்ட் டாக்டர் அலெக்சிய கண்டுபிடிச்சு சண்டை போட்டு அவனை மீட்டு கூப்பிட்டு வராங்க. ஜாய்ஸ் ரஷ்யன் சயின்டிஸ்ட் அலெக்சி கிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பேசி பாக்குறாங்க. பட் அவர் பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. அதனால ஹாப்பர் அவரோட ஃப்ரெண்ட் முரே கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. லெவனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்டிலைசர் சாப்பிட்ட லேடிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறாங்க. பட் அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அந்த லேடியையும் சாப்பிட்டுருது. இங்க ரஷ்யன்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல அப்சைட் டவுனுக்கான கேட்வேயை ஓபன் பண்ண சூப்பர் வெப்பனை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து டஸ்டினும் அவன் கேங்கும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்போ சீவு ராபின் மட்டும் ரஷ்யன் சார்ன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. டஸ்டினும் எரிக்காவும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க லெவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்திடுவா. அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிடும். லெவன் அவளோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி பில்லியோட மெமரிஸ் உள்ள போய் அந்த மான்ஸ்டர் பில்லிய கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறத பாத்துருவா. அவ மூலமா தான் ஹாக்கின்ஸ் மக்களை அந்த மான்ஸ்டர் தனக்கு இரையாக்குகிறதுன்னு தெரிஞ்சுக்குவா. டஸ்டினும் கேங்கும் அந்த ரஷ்யன்ஸோட சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து தப்பிச்சு மால் உள்ள வந்துருவாங்க. லெவனும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பர் வீட்டுக்கு வந்துருவாங்க. பட் அந்த மான்ஸ்டர் லெவனை கண்டுபிடிச்சு அவளை பயங்கரமா கால்ல காயப்படுத்திடும். ஹாக்கின்ஸ்ல ஒரு பெரிய ஃபன் ஃபேர் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு ஜாய்ஸும் ஹாப்பரும் போய் அவங்க பசங்களை தேடிட்டு இருப்பாங்க. அலெக்சி ரஷ்யனோட சீக்ரெட்ஸ ஹாப்பர் கிட்ட சொன்னனால ரஷ்யன் மிலிட்டரி அலெக்சிய கொலை பண்ணிருந்தாங்க. லெவனுக்கு அடிபட்ட இடத்துலயே ஒரு குட்டி மான்ஸ்டர் உருவாகுது. அந்த மான்ஸ்டரை லெவன் அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வெளியே எடுத்துடுறா. அதுக்கப்புறம் லெவன் அவளோட பவர் ஃபுல்லாத்தையும் இழந்துடுறா. இங்க ஹாப்பரோட டீமும் டஸ்டினோட டீமும் மீட் பண்ணி ரஷ்யாவோட அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ரிசர்ச் சென்டருக்கு எப்படி போலான்னு பிளான் பண்றாங்க. அங்க போய் ரஷ்யா அப்சைட் டவுனையும் ரியல் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ற கேட்வேயை ஓபன் பண்ற சீக்ரெட் வெப்பனை எப்படியாச்சும் அழிக்க பிளான் பண்றாங்க. டஸ்டினோட ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி முரே கூட கான்டாக்ட் பண்ணி ரஷ்யாவோட அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. அலெக்சி கொடுத்த க்ளூவை வச்சு டஸ்டினோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சூப்பர் வெப்பனை டெஸ்ட்ராய் பண்ற சீக்ரெட் கூட கண்டுபிடிச்சிருவா. மால்ல அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து மைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சு வெளியில வரும்போது பில்லி மூலமா மைண்ட் ஃபிளேயர் அவங்களை தப்பிக்க விடாம மறுபடியும் மால்குள்ளேயே அனுப்பிச்சு வச்சிருது. அதுக்கப்புறம் பில்லிய லெவனுக்கு அவளோட பவர்ஸ் எல்லாமே அவளை விட்டு போனனால அந்த மான்ஸ்டர் கூட அவனால சண்டை போட முடியல. சோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அங்க இருந்த வேடாஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த மான்ஸ்டர் மேல தூக்கி எறியறாங்க. அதுக்குள்ள பில்லி லெவனை கண்டுபிடிச்சு அந்த மான்ஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிறான். லெவன் பில்லியோட சந்தோஷமான பழைய ஞாபகங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துவா. மைண்ட் பிளேயரோட பிடியில இருந்து பில்லி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து லெவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் பில்லிய கொன்னுடும். சூசி கண்டுபிடிச்ச சீக்ரெட் கோட வச்சு ஜாய்ஸும் ஹாப்பரும் ரஷ்யாவோட சூப்பர் வெப்பனை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஆர்மி மேன் ஹாப்பரை அடிச்சு இழுத்துட்டு போய் அந்த வெப்பன் பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாய்ஸ் அந்த வெப்பனை டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த வெப்பன் வெடிச்சு அங்க இருந்த எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹாப்பரும் எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாரு. அந்த வெப்பனை அழிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த அப்சைட் டவுன் கேட்வேயும் க்ளோஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் அங்க இருந்த மான்ஸ்டரும் லெவனுக்குள்ள வரும்போது அதுவும் அழிஞ்சு போயிருது. ஹாப்பரோட இறப்பு அவர் கூட இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 மாசம் கழிச்சு ஜாய்ஸ் அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. கூடவே லெவனையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. லெவனுக்கு அவளோட சக்தி எல்லாமே போயிடும். ஹாப்பர் லெவனுக்கு கடைசியா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த லெட்டரை ஜாய்ஸ் லெவனுக்கு கொடுப்பாங்க. அதை படிச்சு லெவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதே சமயத்துல ரஷ்யால ஒரு ஜெயில காட்டுறாங்க. அங்க டீமோ டாக்ஸ் உயிரோட இருக்கு. அந்த டீமோ டாக்ஸ்க்கு கைதிகளை இரையா போடுற மாதிரி செம்ம ட்விஸ்டோட சீசன் 3 முடிச்சிருப்பாங்க.
ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் அடுத்த சீசனோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது மூவிஸை வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க.